ஒவ்வொரு தடவையும் இந்த விநாயகர் சிலை ஆத்துல கரைச்சு ஆத்த மாசுபடுத்திட்டு போகும்போது நாங்க என்எஸ்எஸ் பீப்புள் தான் நாங்க போய் வாலண்டியரா போய் அந்த இடத்த போய் கிளீன் பண்ணுவோம். அப்படி கிளீன் பண்ணும்போது அந்த விநாயகர் சிலை வந்து கரைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அது கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் பாதி கரைஞ்சு கரையாம பாதி அப்படி பிஞ்சு இப்படி பிஞ்சு கிடக்கும். நான் அப்போ ஹிந்துவா தான் இருந்தேன். அப்போ போய் அந்த இதை கிளீன் பண்ணும்போது சில பேர் அதை காலை வச்சு தள்ளுவாங்க, சில பேர் கை வச்சு தள்ளுவாங்க, சில பேர் விளக்கமா வச்சு தள்ளுவாங்க, என்னென்னவோ செய்வாங்க. அதான் பார்க்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு சிரிச்சுக்கிட்டே வந்து 3 நாளைக்கு முன்னாடி இதுக்கு இருந்த பூஜை என்ன புனஸ்காரம் இன்னைக்கு அது நிலைமையை பார்த்தி அப்படிமா எனக்கு அப்படியே வேதனையா இருக்கும். டே அதை காலால தள்ளாதரா, டே இன்னைக்கு அது குப்படா அப்படிமா முன்னாடியே. எங்க தாத்தாட்ட பேசணும் அப்படின்னா அவவா விதிடா, அதெல்லாம் அததான் தலையெழுத்து. விநாயகர் இப்படி 3 நாள வந்து இருந்து இப்படி கரைச்சு போகணும் இருக்கு, அதனால போறாரு. இது எந்த புராணத்துல உங்களால எடுத்து காட்ட முடியும் தாத்தா, நீங்க எடுத்து காட்டுங்க முதல்ல அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுவேன். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிற மார்க்கம் சரியான மார்க்கமா, நீங்க இருக்கிற வழிபடுற அந்த விதம் சரியான வழிபாடா. ஒரு கோயில்ல போய் இன்னைக்கு ஒரு தூடத்தை ஏத்திட்டு இப்படின்னா முடிஞ்சு போச்சு அவங்களோட கடமை. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த கடமையுமே இல்லையா?